டிசிஹெச் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு பற்றி நம்ம பார்க்க போகிறதுல சர்க்கரை நோயாளிகள் உருளைக்கிழங்கு எடுக்கலாமா, என்ன வகையான எப்படிப்பட்ட உருளைக்கிழங்கு எடுக்கணும், உருளைக்கிழங்கு சமைக்கும் பொழுதும் உண்ணும் பொழுதும் நம்ம இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்காமல் எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது எல்லோருக்கும், குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் ஒரு பிடித்த உணவு. பட் ஒரு சர்டைன் ஏஜ் வந்த உடனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு பயம் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாதம், மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். உருளைக்கிழங்கு சாப்பிட்டா பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கும். இடப்பட்ட வயது, அழல் குற்றம் அதிகமாக இருக்கும் பொழுது மூலம் போன்ற பிரச்சனைகள் வரும். உருளைக்கிழங்கு சாப்பிட்டா நமக்கு மோஷன் வர்றதுல கஷ்டமாயிரும் அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் இருக்கும். வயதானவர்களுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை, கொலஸ்ட்ரால், பிபி போன்றவை வரும்பொழுது மருத்துவர்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான். அப்படி இந்த உருளைக்கிழங்கு மோசமான ஒரு விஷயமா, இதில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 100 கிராம் உருளைக்கிழங்கு வெறும் 77 கேலரிஸ் தான். பெருசாக பார்த்திங்கன்னா கேலரிஸ் அதில் கிடையாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த 100 கிராமில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது 17.5 கிராம் இருக்குது. கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் அதில் அதிகமாக இருக்குது. புரதம் பெரிதாக அதில் இல்லை, வெறும் 2 கிராம் புரதம் தான் இருக்குது. கொழுப்பும் பெருசாக அதில் இல்லை. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பொட்டாசியம் அதில் 430 மில்லிகிராம் இருக்குது. அதாவது நம்முடைய அன்றாட தேவையில் 9% பொட்டாசியம் வெறும் 100 கிராம் உருளைக்கிழங்கு சாப்பிடும் பொழுது இருக்குது அப்படின்னா, ஏன்னா இந்த பொட்டாசியம் இருதயத்திற்கும் தசைகளுக்கும் ரொம்ப முக்கியம். அதுவும் குழந்தைகளுக்கு, இந்த விளையாட்டில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இந்த பொட்டாசியம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சத்து. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராமில் 19 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து இருக்குது. அதாவது ஒரு நாள் நம்முடைய தேவையில் 21% எதில் இருக்குது அப்படின்னா இந்த உருளைக்கிழங்குல இருக்குது. நார்ச்சத்தும் இதில் என்ன அப்படின்னா ரொம்ப, அதாவது உருளைக்கிழங்குனாலே நார்ச்சத்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் நார்ச்சத்தும் இருக்குது. 2.2 கிராம் இருக்குது. நம்மளுடைய அன்றாட தேவையில் ஒரு 9% இருக்குது. இதை எல்லாது என்ன அப்படின்னா விட்டமின் B6, மெக்னீஷியம், அயன் போன்ற சத்துக்கள்லாம் இந்த உருளைக்கிழங்குல இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு உருளைக்கிழங்கை ஏன் நம்ம ரொம்ப பார்த்து பயப்பட வேண்டியிருக்கு, நிறைய நோயாளிகள், குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா குறிப்பாக இதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ். அதாவது இதை சாப்பிட்டோம் அப்படின்னா இரத்தத்தில் சர்க்கரை அளவை எந்த அளவுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறப்ப 80லிருந்து 85% அதிகரிக்கும். 80லிருந்து 85% அதிகரிக்குது அப்படின்னா இது கொஞ்சம் அளவுக்கு அதிகமான கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான் அப்படின்னு. ஏன்னா இதில் கார்போஹைட்ரேட்டும் அதிகமாக இருக்குது, ஸ்டார்ச்சும் அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக சில ஆராய்ச்சி தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா யாருடைய ஒரு எடுக்கக்கூடிய உணவு கிளைசிமிக் இண்டெக்ஸ், கிளைசிமிக் லோட் இது ரெண்டும் அதிகமாக இருந்து லைஃப் ஸ்டைல் மந்தமாக இருக்கிறதோ அவர்களுக்கு உடல் பருமன், சர்க்கரை நோய் இது இரண்டும் வரவும் அதிகரிக்கவும், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, பக்க விளைவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சி தரவுகள் சொல்லப்படுது. இது மட்டும் கிடையாது. ஒரு உடல் பருமனாக இருக்கக்கூடிய பிசிஓஎஸ் உடல் பருமனாக இருக்கக்கூடிய ஆண் குழந்தையானாலும் சரி, இல்லை உடல் பருமன் பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய பெண் குழந்தையானாலும் சரி, அவர்களும் ஒரு சர்க்கரை நோயாளிகளை போல தான் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு உணவு எடுக்கிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகப்படுத்தும் அப்படின்னு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 59க்கு மேலே அதிகமாக இருந்ததுன்னா நல்லது கிடையாது. ஒரு 48லேருந்து 58 வரைக்கும் இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே. 48க்கு கீழேயும் 47 அப்படின்னு கீழே இருந்ததுன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இது சாப்பிட்டோம்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு டக்குன்னு அதிகரிக்காது அப்படிங்கிறது. கிளைசிமிக் லோடு அப்படிங்கிறது எதை காட்டுகிறது அப்படின்னா யூஸ்வலாக ஓவராலாக நம்ம ஒரு உணவு எடுத்திருக்கோம். ஸோ அதை இது பண்ணும் பொழுது நமக்கு எந்த அளவுக்கு
சுகர் வந்து சுகரை வந்து பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளைசிமிக் லோடு அப்படின்னு வந்து சொல்கிறோம். யூஸ்வலாக இதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த உருளைக்கிழங்குல வந்து ஸ்டார்ச் வந்து இருக்குது. யூஸ்வலாக நம்ம நறுக்கும் பொழுதே நம்ம வந்து பார்த்துருப்போம், ஒரு மாதிரி ஒயிட் கோட்டிங்ஸ் வந்து நம்ம கைகளில் இதிலெல்லாம் வந்து படும். அதற்குரிய காரணம் வந்து ஸ்டார்ச். ஸோ இந்த ஸ்டார்ச் ஆனது என்ன, நம்ம சாப்பிட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா உடனே இது பிரேக் ஆகி குளுக்கோஸ் ஆகி சிறுகுடலில் வந்து உறிஞ்சப்படும். அப்போ இரத்தத்தில் சர்க்கரை அளவு உடனே அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது தான் இதோட மெரும் பிரச்சனை. குறிப்பாக நம்ம என்ன அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பார்ப்போம் பார்த்திங்களா, ரோலட் அப்படிங்கக்கூடிய ஒரு வகையான உருளைக்கிழங்கு இருக்குது. நம்ம இன்றைக்கி பெருசாக சாப்பிட்றோம் பார்த்திங்களா, இந்த உருளைக்கிழங்கெல்லாம் இந்த வகையை தான் சார்ந்தது. அது இல்லாமல் நிறைய பேபி பொட்டட்டோஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பேபி பொட்டட்டோஸ், அதே மாதிரி சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, இதிலெல்லாம் அந்த அளவுக்கு வந்து ஸ்டார்ச் வந்து கிடையாது. ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸும் கொஞ்சம் வந்து குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கை நம்ம சாப்பிடும்பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதனுடைய தோல் பகுதியுடன் நம்ம சாப்பிடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் நார்ச்சத்து அதிகரித்து காணப்படும். அதே மாதிரி ரத்தத்தில் உடனே போய் பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ அந்த உருளைக்கிழங்கை நம்ம செலக்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். இந்த ஸ்டார்ச் இப்படி இருக்குது அப்படின்னா இதை கம்மி பண்ணுவதற்கு என்ன வழி, சர்க்கரை நோயாளிகள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலாக இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோலோட கழுவிட்டு க்யூபாக, அதாவது நல்லா குண்டாக வந்து என்ன பண்ணிடணும், நறுக்கிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா 1 மணி நேரம் நீரில் வந்து ஊற போடணும். ஸோ 1 மணி நேரம் நீரில் ஊற போடும் பொழுது இதில் இருக்க ஒரு அளவுக்கு ஸ்டார்ச் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறைய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம அதை சாப்பிடும் பொழுது பெரிதாக இரத்தத்தில் சர்க்கரை அளவை வந்து அது பாதிப்படையாது. இது ஒரு முறை இருக்குது. மற்றொரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை முழுவதுமாக வேக வைக்கக்கூடாது. ஸோ ஒரு அரை வேக்காடு வந்து வேக வைத்துட்டு பின்பு எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சமைக்கணும். அது வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா நல்ல பலன் தரும். யூஸ்வலாக இதில் ஃபைபரே இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன், எனக்கு கான்ஸ்டிபேஷன் வந்துருச்சு, மூலம் இருக்கா, உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது, இல்லை உடல் உஷ்ணம் அதிகமாக இருப்பவங்க உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, இதில் ஃபைபர் இல்லையோ அப்படின்னா இருக்குது. ஃபைபர் 100 கிராமுக்கு ஒரு 2.2 கிராம் ஃபைபர் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டார்ச்சையும் நம்ம வந்து ஃபைபராக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். யூஸ்வலாக இதில் என்ன வகையான ஸ்டார்ச் வந்து இருக்குது அப்படின்னா டைஜஸ்டபிள் ஸ்டார்ச்னு இருக்குது, உடனே செரிக்கக்கூடிய ஸ்டார்ச் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகுடலுக்கு போகும். சிறுகுடலுக்கு போய் உடனே அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகி உடனே குளுக்கோஸ் வந்து அப்சர்வ் ஆயிரும். ஸோ இந்த டைஜஸ்டபிள் ஸ்டார்ச்சை ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சாக நம்ம மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஃபைபர் மாதிரி நார்ச்சத்து போல் வந்து நமக்கு செயல்படும். ஸோ அப்போ நார்ச்சத்து போல் செயல்படும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக இந்த உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணணும்னா வேக வைத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஓவரால் நைட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வேக வைத்து விடணும். வேக வச்சுட்டு எடுத்து திருப்பி லைட்டாக ரீஹீட் பண்ணிட்டோ இல்லை லைட்டாக சமைச்சு இது பண்ணணும். ஏன்னா ரொம்ப குக் பண்ணோம்னா அதில் இருக்க சத்துக்களும் போயிடும். ஸோ லைட்டாக நம்ம வேக வச்சுட்டு இல்லை எதாவது மசால் போட்டு செஞ்சோம் அப்படின்னா இந்த ஸ்டார்ச் என்னவாகும் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சாக மாறும். அதாவது சிறுகுடலையும் தாண்டி பெருங்குடலுக்கு வந்து போயிட்டு ஸோ அங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்துக்கள் வந்து அது லோவாக இது பண்ணிட்டு மெதுவாக வந்து பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் வந்து இதாகும். அதே மாதிரி நல்ல பாக்டீரியாவுக்கும் அது வந்து நல்ல உணவாக வந்து அது கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் வந்து தரும். ஸோ இதெல்லாம் சர்க்கரை நோயாளிகளும் உடல் பருமன் உள்ளவர்களும் இல்லை நார்மலாகவே இந்த உருளைக்கிழங்கு எடுக்கும் பொழுது நமக்கு தேவையான அளவு இல்லை, கொஞ்சம் இதை குறைக்கலாம் அப்படிங்கிறவங்க இந்த மேற்கண்ட 3 இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். யூஸ்வலாக கிளைசிமிக் லோடை இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூட்டல் நம்ம எடுக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் லெவல் வகுத்தல் 100ஆல் வந்து வகுக்கிறது. இப்போ யூஸ்வலாக இந்த உருளைக்கிழங்கு நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டோன்னே வச்சுக்கோங்களேன், அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 80 வந்து இருக்குது அப்படின்னா இப்போ இந்த 100 கிராம் நம்ம எடுக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அந்த மாவுச்சத்தோட அளவு வந்து எவ்வளோனா 18 கிராம். இதை 100ஆல் வகுக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ வரும்னா 14.4 கிராம் வந்து வரும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா
யூஸ்வலாக 10 கிராம் வரைக்கும் இருந்ததுன்னா அதோட கிளைசிமிக் லோடு வந்து கம்மியாக இருக்குது, சர்க்கரை நோயாளிகள் வந்து சாப்பிடலாம் இருக்குது. 11லேருந்து 19 வரைக்கும் இருக்குது அப்படின்னா மாட்ரேட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணது வந்து அதாவது நார்மலாக அப்படியே நம்ம இது பண்ணோம்னா 14.9 இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தள்ளி நம்ம நிறைய இது பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அதிக அளவில் இருக்கும். அது நமக்கு பாதிப்பை 20 ப்ளஸ்லாம் இருந்ததுன்னா பாதிப்பை உண்டு பண்ணும்னு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அந்த கார்போஹைட்ரேட்டை குறைக்க நம்ம இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறதோ இல்லை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கும் பொழுதோ என்ன ஆகும்னா இந்த 80 அப்படிங்கிறது ஒரு 60 அப்படின்னு குறையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஓவராலாக இந்த கிளைசிமிக் லோடு அப்படிங்கிறது 10க்கு கீழ் வரும் பொழுது சர்க்கரை நோயாளிகளும் இது எடுத்துக்கொள்வதற்கு ஏதுவாக வந்து இருக்கும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா உருளைக்கிழங்குலேயும் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, சத்துக்கள் வந்து இருக்குது, இருதயத்திற்கும் தசைகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குது. யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் இந்த உருளைக்கிழங்கை வந்து ஒரு கற்ப மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப பாடி வீக்னஸாக இருக்காங்க, ஆண்மையின்மை போன்ற பிரச்சனை இருப்பவங்களுக்கு இதை 48 நாளாக பத்திய முறையாக வந்து சாப்பிட வந்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு அற்புதமான உணவு. ஆனால் அதை நம்ம சில சமயம் ஓவராக எடுக்கிறது இல்லை நாம் செய்த உடல் கோளாறுகளால் அது நமக்கு பாதிப்பாக இருக்குது. இருப்பினும் எதுவாக இருப்பினும் இதனுடைய தீவிரம் பக்க விளைவுகள் குறைக்கணும்னா மேற்கண்ட முறைப்படி சர்க்கரை நோயாளிகளும் உடல் பருமன் உள்ளவர்களும் எடுக்கும் பொழுது இதனுடைய பாதிப்பு குறையும். நன்றி.